எலெக்ஷன் ரிசல்ட் எண்ணுகிறதுக்கு முன்னால பல்வேறு கட்சிகளும் பதட்டத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் நம்முடைய முடிவுகள் எப்படியாக இருக்கணும் அப்படின்னு திட்டங்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. டிவிகேயோட அதிமுக பேசிக்கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு. டிவிகேனுடைய வேட்பாளர்கள் இருக்காங்கள, அவர்களுடைய கூட்டம் நடக்கும்போது வெற்றி பெற்றவங்க பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாருமே பனையூருக்கு வந்துருங்க, கடத்தி கொண்டு போயிடக்கூடாது, இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எது உண்மை? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திருப்பம். ஒரு இந்த கொண்டை ஊசி வளைவன்லாம் சொல்லுவாங்க, கெண்டை ஊசி வளைவன், அந்த மாதிரியான திருப்பங்கள்ல தான் தமிழ்நாடு அரசியல் களம் போயிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கு பிறகு எதுவும் நம்பலாம், எதுவும் நடக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு ஒரு தோற்றத்தை உருவாகி இருக்கிறது வெற்றிகரமாக. அது தாவேக்காவை கிடைத்த வெற்றினே நம்ம வச்சுக்கலாம். அதில் அவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கறதுல ஒரு தவறும் கிடையாதுன்னு வைங்க. என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒரு பக்கம் செய்திகள் என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கு அவர் சென்னைக்கே வரமாட்டார், சேலத்திலே இருந்துப்பாருன்னு ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படணும். ஏன்னா நீங்க கட்சி முடிவுகள் வருது, ஜெயிக்கிறோமோ இல்லையோ, இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ நீங்க ஆரம்பத்திலேயே எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க வரலன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம ஜெயிச்சா தானே அமைச்சரவை பட்டியலோட கவர்னரை பார்க்கணும், நம்ம தான் ஜெயிக்க போறது இல்லையே முன்கூட்டியே அவர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு ஒரு பார்வையும் அதுல வரும். இதற்கு நடுவுல தான் நேற்று நம்ம நேஷனல் மீடியா இருக்காங்க பாருங்க, அதுவும் எங்க எக்ஸிட் போலாலதான் இது நடந்துச்சுன்னு அவங்க கிளைம் பண்றதுக்காகவே நேற்றுக்கு ஆளாளுக்கு பிரேக்கிங் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக தாவேகா ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக வாய்ப்பு, பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டதுன்னு போட்டு இந்தியா டுடே மை ஆக்சிஸ் எக்ஸிட் போல் இம்பேக்ட்னே போடுறாங்க. நீங்கள் பல நேரங்களில் ஏதாவது மக்கள் பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது குழாய் சரி இது இல்லை, கரண்ட் இது இல்லைன்னுட்டு சொன்னால் இப்போ ஒரு மீடியாவில் போடுவாங்க. வரிசையாக இப்போ டிஜிட்டல் மீடியா அல்லது டிவி வந்த பிறகு சொன்னோம்னா அவங்களுக்குள்ளே குரூப்பில் சர்க்குலேட் ஆகி எல்லாரும் கவர் பண்ணி போட்டுருவாங்க. அது நடந்துருச்சு, சரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாரும் எங்கள் செய்தி எதிரொலி பத்திரிகை பேரை மட்டும் மாத்திடுவாங்க. பத்திரிகை பேரை மட்டும் மாற்றி பெரிய உதாரணத்துக்கு சொல்லுமே, தினமலர் செய்தி எதிரொலி, தினகரன் செய்தி எதிரொலி, தினத்தந்தி செய்தி எதிரொலி, தி இந்து செய்தி எதிரொலின்னு இப்படி எல்லாரும் போடக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இருக்கும். அவங்க எல்லாரும் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான வெற்றின்னு கிளைம் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி தான் எங்களுடைய எக்ஸிட் போலுக்கு கிடைத்த வெற்றி. விஜய் அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டார்கள், உரையாடலே ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு ஏடிஎம்கே தொடங்கி விட்டதாக ஆர்டி நேற்று ஒரு பிரேக்கிங் அடிச்சாங்க. ஒரு சேனல் இப்படி அடிச்சா இன்னொரு சேனல் சும்மா இருக்குமா? விஜய்க்கு கிளி ஏற்பட்டு விட்டது. என்னன்னா முறையா அவங்க ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சவங்கள கடத்திட்டு போயிடுவாங்களோ அப்படின்னுட்டு ஒரு போய் 5 விதமான விஷயங்களை முடிவுகள் பேசு பொருளாக மாறி தனக்கு நெருங்கிய வட்டத்தில் விஜய் அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார். என்ன 5 விதமானதுன்னா, முதல் விஷயம் டாப் டிவிகே சோர்ஸ், டிவிகேல இருக்க அந்த தலைமை பொறுப்பில் இருக்க யாரோ ஒரு சோர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம், தேர்தலுக்கு பிறகு என்ன செய்வது, ஏன்னா தொங்கு வரப்போது நமக்கு பெருவாரியான எம்எல்ஏ கிடைக்க போறாங்க, அப்படி வரும்போது நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம். ஏன்னா இப்ப நீங்க தேர்தலுக்கு பிறகு யார் ஆதரிக்கிறது, இவங்கள நம்ம தீய சக்தி நட்டோம், அவங்க ஊழல் சக்தி மற்றும் பலர் நட்டோம். இப்ப ஒருவேளை நம்ம வெற்றி வாய்ப்பு அமைக்க வாய்ப்பு இருந்தா அவங்களோட கூட்டணிக்கு போலாமா வேண்டாமான்னு இந்த அந்த ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் நடந்தது. ஒரு முதல் முறை எலெக்ஷன்ல நின்று ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்கல. எந்த காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சாரோ அவங்களோடய கூட்டணி அமைச்சாரு. ஒரு 30 நாள் என்னமோ அந்த அரசு இருந்தது, பெரும்பிச்சு சிக்கலாச்சு. அவரே கலாச்சிருங்கன்னு கொண்டு போய் கொடுத்துட்டு, கவிழ்க்கிறதுலாம் இல்லை, நானே ராஜினாமா பண்றேன்னு கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு 8 மாசமா என்னமோ இதுல குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தா அதுக்கு பிறகுதான் வந்தது. இந்த மாதிரிலாம் ஆயிட்டா. ஏன்னா எங்க சிக்கல்னா, காங்கிரஸுக்கு எதிராக கட்சி ஆரம்பித்து விட்டு காங்கிரசினுடைய ஊழலை எதிர்த்துட்டு காங்கிரஸ் கூட வைக்கிறதா அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இல்லை. அடுத்த 8 மாசம் அவர் பிஜேபி காங்கிரஸ் 2 பேரும் ஒரே தூரத்துல வச்சு பிரச்சாரம் எல்லாம் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்த போது அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிச்சு வந்தாருங்கிறதாக அது அமைந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மம்தா பானர்ஜி அப்படிதான் காங்கிரஸை விட்டு வெளியில வந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு தேர்தலில் போய் அவங்களோடய கூட்டணி வச்சு அவங்களுக்கு ஸ்டேட்ல பெரிய அடி விழுந்ததையும் பார்க்க முடிந்தது. அது கொஞ்சம் நாள் ஆகணும். நீங்கள் கடந்த காலத்தில் 30 அவர்கள் திரும்ப காங்கிரஸுடைய கூட்டணி வச்சாருனாலும் அது கொஞ்சம் நாள் ஆகணும். ஒரு சிக்கல் வரணும், ஒரு பெரிய பொது எதிரி வேணும், கேடரை கன்வின்ஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்கணும். இவர் தீய சக்தின்னு பேசிட்டு அவங்களோட கூட்டணின்னு திமுகவோட போகாது, அவங்களும் சேர்க்க மாட்டாங்க.
இந்த பக்கம் இருக்கிறது மற்றும் பலர் தான். மற்றும் பலர்னு அவர் சொல்ல முடியாது. இப்போ இதில் என்ன சிக்கல்னா, யாரு கிங்கு யாரு கிங் மேக்கர்? அதான் ஏற்கனவே வந்து இந்த கூட்டணி பேசப்பட்ட போதே யார் முதல்வர் அப்படிங்கிற சிக்கல்ல தான் இது முறிந்ததாக வந்து சொல்லப்பட்டது. இந்த ஆரம்ப கட்டத்திலே இது முறிந்தது. ஏன்னா விஜய்க்கும் அவர்களுக்கும் முதல்வராகணும், எடப்பாடி அவர்கள் வந்து சீனியர், அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற கேள்விகள் இருந்தது. அப்போ அந்த விஷயத்துல தான் முறிந்து போனது பேச்சுவார்த்தை. மறுபடியும் இப்போ அதே மாதிரியான ஒரு சிக்கல் தான் வந்து நிற்கு. இல்லை, இந்த முறை அப்படி வீம்புக்கு வேண்டான்னு யாரும் எந்திரிச்சு போக முடியாது. நம்ம ஜெயிச்சுட்டாங்கிற நிலைமையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். முதலாவதாக தேர்தலுக்கு பிறகு என்ன முடிவெடுப்பது, நம்முடைய திட்டத்தை எப்படி வகுப்பதுங்கிறது முதல் விஷயமா பேசப்படுது. ரெண்டாவது, கவுண்டிங்க்கு முன்னாடியே கடத்திட்டு போயிடுவாங்களோ, இவர் ஜெயிப்பாருங்கிற விஷயம் உள்ள எல்லா கட்சியும் இன்டர்னல் சர்வே வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைச்ச சர்வே மூலமா இவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை கடத்தி கொண்டு போய் அடைச்சி வச்சு, இந்த பழைய படத்துலலாம் ஏதாவது ஒரு குகை இருக்கும், குகைக்குள்ள ட்ரம் எல்லாம் கடத்தி வச்சு பார்த்தா அது கள்ளக்கடத்தல் கும்பல் விதை பதுக்கி வைக்கிற இடமா இருக்கும், ஸ்டாக் போடவுன்னா அந்த மாதிரி எதையும் கொண்டு போய் பதுக்கி வச்சு அவங்க கிட்ட பேரம், உனக்கு இத்தனை கோடி தரேன் வந்துரு அப்படின்லாம் வச்சு ஏதாவது பேசுவாங்க. வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இவங்க ஓட்டு எண்ணிக்கைக்கே போகக்கூடாது, அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, அப்படிப்பட்ட வாய்ப்பும் இருக்கு. அதனால எல்லாரும் வீட்ல எல்லாரும் வந்து மாதிரியே அவங்க வீட்லயே இருந்து ரிசல்ட் பாக்குறதா. ஆமா ஆமா, பாதுகாத்து வச்சிருக்கிறது நல்லது. கேண்டிடேட் வாக்கியன்ற 234 கேண்டிடேட் தலைமை, அப்புறம் 233 கடத்தி கொண்டு போனா யார் பதில் சொல்லுவா? நீங்களா? யாரு சார் கடத்த போறா? எனக்கு புரியல. இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கேன், நான் ஏப்பா நான் சரியாக தானே பேசுகிறேங்கிற மாதிரி இருக்கு. இப்போ மூணாவது, இப்போவே ஓகேவா, எல்லாருக்கிட்டையும் வெற்றி பெறுகிற பட்சத்தில் எங்களுடைய ஆதரவை, எங்களுடைய தேர்வு என்பது நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவராக தாவேகா தலைவர் விஜயை தேர்ந்தெடுக்கிறோம்னு முன்கூட்டியே லெட்டர் எழுதி வாங்குறதுக்கான திட்டம். இல்லை, அது உண்மைதானேங்க. இப்போ 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து வெளியிலேருந்து வந்திருக்காங்க. அதிமுகவில் இருந்தவங்க இருக்காங்க, பாஜகவில் இருந்தவங்க இருக்காங்க, காங்கிரஸில் இருந்தவங்க இருக்காங்க, திமுகலேருந்து போனாங்களான்னு நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இவங்க ஏற்கனவே இருந்த பாசத்தில் வந்து வெளியேறிட்டா அப்புறம் விஜய் வந்து எப்படி முதல்வர் ஆவார்? அப்படிப்பட்ட சிக்கல் இருக்குல்ல. அதனால எழுதி வாங்குறது நல்லதான். சத்தியம் ஏதாவது வாங்கினாரா? பைபிள் ஏதாவது வச்சு இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. இதெல்லாம் திட்டங்களில் இருக்கு. மூணாவது. நாலாவது, அது ஒரு மதியத்துக்கு மேலே அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா முதல்ல அங்கிருந்து எல்லாம் கிளம்புங்க, யாரும் அங்கே இருக்காதீங்க, இமீடியட்டாக கிளம்பி பனையூர் சரி அப்படின்ட்டு டைரக்டா எல்லாருக்கும் தனி விமான பனையூர்ல இவர் இருப்பாரா? பனையூர்ல தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன ஓட்டு என்ற இடத்துக்கு போக போறாரு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இமீடியட்டா கிளம்பணும் அப்படிங்கிற அந்த இதையும் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு. ஐந்தாவதாக அவங்க எல்லாம் வந்ததும் டக்குன்னு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு கூவத்தூர் மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கு ஏதோ ஒரு ரிசார்ட். இதுல எனக்கு என்னன்னா, தமிழ்நாடு பாண்டி கொஞ்சம் கஷ்டம், கர்நாடகாவுக்கு அழைத்து செல்லப்படலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் ஓடி இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் விஜய் சார் மேல அவருடைய கட்சியின் மீது ரொம்ப நிரம்ப அன்போடு இருக்கிறதுனால அந்த கணக்குல வரீங்க நீங்க. அந்த கணக்குல தான் நீங்க காங்கிரஸ்ல ஹிமாச்சல்ல ஏதாவது சிக்கல்னாலும் அங்கிருந்து ஆட்களை ஏற்றி, இப்ப ராஜ்யசபா ஓட்டு போறதுக்கெல்லாம் அவங்க ஒடிசால இருந்து எம்எல்ஏக்களை வண்டியில ஏற்றி கர்நாடகா தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இங்கதான் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டு வந்து ஹோட்டல்களில் தங்க வச்சாங்க. அந்த மாதிரி தாவேகா ஒருவேளை ஜெயிக்கிறது அப்படின்னா கர்நாடகால காங்கிரஸ் போய் தங்க வைக்க கூவத்தூர் மாதிரி அங்க ஊரை பார்த்து. நீங்க சொல்லக்கூடிய கணக்கு பார்த்தா விஜயினுடைய கட்சி, காங்கிரஸ், அதிமுக இவங்க சேர்ந்து வந்து ஆட்சி அமைப்பாங்களோ? காங்கிரஸ், நான் அதுதான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யார் வெற்றி பெற்றாலும் தனிப்பெரும்பான்மை வந்தாலும் வரலனாலும் இருக்கிற கூட்டணிகள் உடைவது உறுதி. தனி சின்னத்துல ஜெயிச்சவங்க இருக்காங்கல்ல, நம்ம இன்னைக்கு தான் டிவிக்கே 2 அணிகளிலும் இருக்கக்கூடிய சில கட்சிகள், கட்சியினுடைய தலைவர்கள் எலெக்ஷன்ல நின்றவங்களை கூப்பிட்டு ஏற்கனவே எழுதி வாங்கியாச்சு. ஆக்சுவலா இந்த ஜோதியில டிவிக்கே லேட்டு, யார் என்னங்கிறத நம்ம இப்போ உடைச்சி எந்த கூட்டணிகளும் குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம். எழுதி வாங்கினதாகவே அந்த ப்ராசஸ் முடிஞ்சதாகவே சில கட்சிகளில் நடந்து முடிந்திருக்கிறதுங்கிற செய்தியோட அந்த ஸ்கூப் பண்ண நிப்பாட்டிப்போம். ஆச்சா, ஸோ இந்த ரிசார்ட் அவங்க தேடி பிடிச்சி இது பண்ணி கொண்டு போறதுக்கானது அடுத்த கட்டத்தில் போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல அவங்க இது எப்படி பாக்குறாங்கிறது இருக்கு. ஏன்னா முதல் 2.5 வருஷமெல்லாம் இல்ல, அவருக்கு 90 உங்களுக்கு 30ன்னா நீங்க துணை முதலமைச்சர் தான் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க.
நாங்க 90 அந்த தம்பி 30 வந்து அவரு தானே துணை முதலமைச்சர் இவங்க கிளைம் பண்றாங்க. நம்பர் அப்புறம் பாத்துக்கலாம், ஒரு உடன்பாட்டுக்கு வாங்கன்னு நடுவுல சிலர் வந்து சொல்லிட்டு பரவாயில்ல. அவரு என்ன இருந்தாலும் பெட்டியை பிரிச்சு மொத்தமா என்னட்டு தம்பி, நான் ஒருவேளை வந்துட்டேன்னா பேசுனதெல்லாம் வீணா போயிரும்ல, நானே தனியா நாங்களே தனியா சரி அப்படிங்கிற இடத்துல அது ஒரு பக்கம் நிக்குது. சரி. இது தொடர்பாக போய் அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை அவர்கள்ட்ட கருத்து கேட்கும்போது, இல்லை இதெல்லாம் வந்து கட்சியினுடைய தலைமை கூட்டணி குறித்து பேசணுமா இல்லையா, தேர்தலுடைய முடிவுகள் எப்படி வருகிறது என்பதை பொறுத்து தான் செய்ய முடியும். அதை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவை ஏற்பட்டால் அவர் முடிவெடுப்பாரு, நாங்க கருத்து சொல்ல முடியாது, அதுக்கான தேவை இருக்கானே நமக்கு இப்போதைக்கு தெரியாது, வருகிற பட்சத்தில் அதை எங்க பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஐயா பார்த்து பாருங்கிறத விட அவர் நேக்கா அந்த கேமை நகர்த்தி விட்டுட்டாரு. அப்புறம் ஏதாவது சொல்லி ஆமாம் பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது, நேற்று இரவிலிருந்து சில மூத்த தலைவர்களின் தொடர்பில் இருக்கிறோம்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்களுக்கு மெஜாரிட்டி வராது நீங்க ஒத்துக்கிட்டதாயிரும். ஆமா ஆமா, நெருக்கடி அங்கதானே இருக்கு. சோ அதனால அவங்க இந்த பக்கம் போய் நாளைக்கு பழி போடுறதுக்கு சிக்கலாயிரும். அது எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க தோல்வியை ஒத்துக்கிட்டீங்கிறதாயிரும். எடப்பாடி பழனிசாமி சென்னை வரலனாலும் முந்தின நாளே எழுத ஆரம்பிச்சிருவாங்க, ஜெயிக்க மாட்டோம் என்று தெரிந்த நாள் இபிஎஸ் வரவில்லை, அவருக்கு கள்ள நிலவரம் புரிந்து விட்டதுன்னு. பேச்சுவார்த்தை நடத்துறோம்னாலும் இப்ப இதை மறுக்கும், ஆமானும் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு சிக்கல் வரும். இப்படியான குழப்பங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற சூழல்ல தான் விஜய் சார் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறதுக்கு நேற்றுக்கு அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டவங்க நம்ம எல்லாரும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, கான்ஃபிடென்ட்டா எல்லாரும் நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டா தேர்தல் முடிவுக்காக காத்திருங்க, தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நீங்கள் பனையூர் வாருங்கள், நான் இங்கு காத்திருக்கிறேன், நான் அங்க வரணும்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்கிறத அதனுடைய உட்பொருள். வாக்கு எண்ணிக்கை என்பது கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த இதையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆக மொத்தம் அதிமுக தயாரா இருக்கா? இப்ப யாரு இதுல இன்னொரு செக்ஷன் என்ன பண்றாங்க, இது ஒரு பக்கமா இதை மறுத்து வேற ஒரு விஷயத்த இன்ஃப்ளூயன்சஸ் மூலயமா ஒரு செய்தி பரப்பப்படுது. தாவைக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் தலைவர் சொன்னாராம் அப்படின்னா, அங்க அவ்வளவு மூத்தவங்க யார் இருக்கான்னு தெரியும், ஆனா அவரை தான் இவங்க சொல்றாங்களான்னு நமக்கு தெரியல. ஒரு மூத்த அரசியல் தலைவர் சொன்னாராம், விஜய் சார்கிட்ட பேசினவர் ரொம்ப உறுதியா இருக்காரு, ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வருது அப்படின்னா திமுகவும் வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சோம், அதனால நாம இவங்க கூட கூட்டணிக்கு தேர்தலுக்கு பிறகு போறதுங்கிறது சரியா இருக்காது, எனவே குடியரசுத் தலைவருக்கு ஆளுநருக்கு நீங்க கலைச்சிருங்க, நாங்க திரும்ப தேர்தல் நிற்கிறோம், யாருக்கும் நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு அவர் தைரியமா முடிவெடுத்துட்டாரு, அவர் அவரை நம்புறாரு, அப்படி கலைச்சா அதற்கு பிறகு மக்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தோட எவ்வளவு துணிச்சலா வந்தாரு பாருன்னு அவரை தான் வெற்றி பெற வைப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு தைரியமான ஒரு அரசியல்வாதி நான் அனுபவத்திலே பார்த்ததில்ல, அது வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி 6 மாசம் இருந்துட்டு போட்டுமே இப்ப என்ன அப்படின்னு விஜய் சார் சொன்னதாக, ஒரு அரசியல் தலைவர் சொன்னதாக இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் எடுத்து போட்டு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் இவங்க அவங்களுக்கான கிடைத்த செய்திகளை வச்சு இந்த நேரத்தில் அந்த ரிசல்ட் தெரிகிற வரைக்கும் நமக்கு அதாவது இப்போவும் அவங்க தகவல் வெளியிடும் கழகமாவே இருக்காங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. உறுதியான எந்த தகவலும் வராது அங்கேருந்து. ஸோ பார்ப்போம், இல்லை அவங்க நம்பிக்கையோட இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, எல்லாரும் அப்படிதான் இருக்கணும், கடைசி ரவுண்ட் வரைக்கும் காத்திருப்போம்னு இருக்கலாம். சார் வேற ஒரு கட்சின்னா இப்போ நேற்றைக்கு வந்து வேட்பாளர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, சரி என்னென்ன பேசுனீங்க, என்னென்ன விவாதிக்கப்பட்டது, தலைவர் என்னென்ன முடிவுகளை எடுத்தார், எதை சொன்னார் அப்படிங்கிறத பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லியிருப்பாங்க, அதோட விஷயம் முடிஞ்சது. நம்ம இருந்து பேசுறதுக்கு இப்படி பேசப்பட்டது, பத்திரிகையாளர் இப்படி சொல்கிறாங்க, ஜோதிடர் இப்படி பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏன் பேசுகிறோம்னு சொன்னால் அவங்க வாயிலேருந்து எதுவுமே வரல. எடப்பாடி பழனிசாமி விட்ட மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருந்தா மேட்ரஸ் ஓவர், ஆனால் அவங்க அதை விரும்பலை, இல்லை அது அப்படி ஒன்று இருக்குன்னே அவங்களுக்கு தெரியலங்கிறது தான். கட்சியை வேற ஒரு பேட்டர்னில் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு திரைப்படத்துக்கான அத்தனை விஷயங்களை, ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்தை எப்படி கொண்டு அதை மார்க்கெட்டிங் பண்ணுவோமோ அப்படிதான் வந்து கட்சியை வந்து அவர் நடத்திட்டு பிரம்மாண்ட கமர்ஷியல் அப்படிங்கிற வகையில தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் இது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம்.